அதுவும் அவன் ஜாதியிலே கீழ் ஜாதியானவன். ஒரு தேர்ப்பாடுவன் பிள்ளை நம்மளுக்கு ஈக்குவல் ஆனவனா? அப்படியா? அப்படி என்னை கூப்பிட்டு ஏழிடம் பேசி அசிங்கப்படுத்தலான்னு பாருங்க. ஆமா, புரியாதா? உன்னை விட்ட யாரும் இல்லை. என்னை கொல்வதற்கு உன்னை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்து இருப்பான். சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு சரி பலமாக நீ ஒன்றுதான், நான் ஒன்றுதான் சாரதி ஓட்ட முடியும். அப்படியா? வேற யாரும் எனக்கு ஆதரவு இல்ல மாமா. அப்படியா மருமகனே? ஆமா. என்ன அல்லது மாமா அவனோ ஒரு கீழ் ஜாதியானவன், ஒரு தேர் ஓட்டி தேர்ப்பாகவனுடைய பிள்ளை. அவனுக்கு மீண்டும் பலசாலியானவர் நீயே வேண்டும் என்று என்னிடம் வம்புவாதி பேசுவதற்காக வந்து தீங்கான வார்த்தையெல்லாம் பேசி ஏடாகூடமாக பேச வேண்டாம் துரியோதன ராஜனே. ஆமாம், பேசவில்லை. தேர் ஓட்டணும் அது ஓட்டணும் ஏழு விதமா நான் பேசவில்லை. ஆமா, கிருஷ்ணனுக்கு எதிரா சாரதி நீதான் செய்ய வேண்டும். அப்படியா? உங்ககிட்ட நான் உரிமையாக கேட்கிறேன். உரிமையோடு கேட்கிறியா? சாரதி சுடனுக்கு சாரதியான சுதனுக்கு சாரதியாக வைக்கிறேன் என்று பம்பாக பேசுகிறாய். ஆமா, அவனுடைய பலத்தை நான் அறிவேன். கரனுடைய பலத்தை அறிவேன். ஆமாம். அதனால் நீ என்ன சொல்றியோ சொல்லு, நான் அப்படியே செய்து வருகிறேன். நீ சாரதியாக போக வேணும்.
உன்னுடைய அரவக்குடி நிலைநாட்டவும் உன் கையில் உள்ளது. என் கையில் உள்ளது. நீயோ நானோ கர்ணனுக்கு என் அண்ணனுக்கு உன் அண்ணனுக்கு சாரதியாக நீதான் போக வேண்டும் மாமா. அப்படியா? துரியோதனே, முன்னாளிலே பாண்டவருக்கு மறுமணம் வந்தபடி பின்னாளிலே பசியாலே பிரியமுடன் தண்ணீர் பசியும் மாமா. முன்னாளிலே பாண்டவருக்கு மருமகனாகவும் முறையாக ஜெயிந்தவர்களும் வருகின்ற போது பசி பட்டினி என்று தண்ணீர் இல்லாமல் பஞ்சப்பட்டு இருந்தார்கள். அப்பொழுது பசி பட்டினி பஞ்சத்தை தீர்த்து வைத்தேன். இந்நாளிலே என்னிடம் வந்து கர்ணனுக்கு சாரதி வேண்டும் என்று கேட்டதனால் உன் பின்னாடி வந்தது. அந்த காரணத்தினால் நான் சாரதியாக சென்று வருகிறேன் துரியமன்னனே. அப்படியே போய் வரும் மாமா. அப்படியே சென்று வருகிறேன் மாமா. இந்த கவி ஒன்று